DBMSல view of data question இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் view of data question எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கணும். தென் டைப்ஸ், அந்த டைப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் அந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுத போகிறது. ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் டேட்டானா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் டேட்டானா எப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸ்ல என்ன பண்ணிருப்போம்னா, கலெக்ஷன் ஆஃப் வந்து என்ன பண்ணிருப்போம்னா டேட்டா வச்சிருப்போம். தென் வந்து அதில் வந்து கொரிஸ், செட் ஆஃப் கொரிஸ், ப்ரோக்ராம்லாம் வச்சிருப்போம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அக்சஸ் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா வியூ ஆஃப் டேட்டா அப்படிங்கிறாங்க. தென் வந்து இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக எப்படி ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது, அடுத்து அது எந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டோர் ஆகுது, தென் வந்து அது எந்த டைப்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, இது எல்லாத்தையும் சொல்கிறத பற்றி பார்க்கறது தான் வியூ ஆஃப் டேட்டா அப்படிங்கிறாங்க. தென் அதோட டைப்ஸை பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறாங்க. தென் வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா அப்படின்ட்டு 2 டைப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னா, அது வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம் ஒன்லி அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு லேப் இருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது என்ன, நம்ம தேவைப்படுறத எடுத்துக்கிறோம், அதை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுது. அதில் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சர்க்கியூட் போர்ட்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து என்னன்னா பேக்ரவுண்ட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை தான் இதை சொல்ல வராங்க. என்னன்னா, நார்மலாக என்ன கான்செப்ட்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ட். நார்மலாகவே நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன தெரியும், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கி உள்ளதை பேக்ரவுண்டில் ஹைட் பண்ணுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ங்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரிட்ரைவ் ஒன்லி ரெக்யூர் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் of the system and hide the background details அப்படிங்கிறாங்க. புரியுதா? இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு வந்து டெஃபினேஷனு. தென் வந்து இந்த பாயிண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். இதை நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் database is store a very complex data structure, and so user command what to access any data, he will not able to access a data அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ டேட்டா பேஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, காம்ப்ளெக்ஸான டேட்டா, அடுத்தது என்ன ரிட்ரைவ் டேட்டா, அவ்வளோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன பண்ண முடியும்னா, இது அக்சஸ் பண்ண முடியாது. யாரால? யூசரால். யூசருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவரால் அக்சஸ் பண்ண முடியும். அப்படி தான் சொல்கிறாங்க. மேலே சொன்னதே தான் மறுபடியும் வந்து ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன பார்ப்போம். So they simplify the interactive of user and the database. DB must hide some information which not to user interest and which is called data abstract அப்படிங்கிறாங்க. So developer hide the complexity from the user and store abstract view of data அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ அதில் வந்து டேட்டா பேஸில் வந்து என்ன காம்ப்ளெக்ஸான டேட்டா, அடுத்து வந்து என்ன பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்பர் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெவலப்பர் வந்து அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் தெரிகிற மாதிரி மேலே வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரிட்ரைவ் டேட்டா, அடுத்து வந்து பேக்ரவுண்ட், நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கணும், பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளுக்கு காட்டாது அப்படின்னு ஒரு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. தென் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, வெரி காம்ப்ளெக்ஸான டேட்டா, அடுத்து வந்து என்னன்னா சம் ரேர் டேட்டா, ஹாட் டேட்டா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா யூசருக்கு வந்து நம்ம ஹேண்டலோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து டேட்டா பேஸில் வந்து நிறைய சம் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதை வந்து அது வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்டு போயிடும், அதுக்காக ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இந்த 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. தென் வந்து அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல் அப்படின்ட்டு 3 லெவலாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு டயக்ராம் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் தான் ஃபர்ஸ்டா இருக்கு, லாஜிக்கல் இருக்கு, வியூன்னு பார்ப்போம். ஆனால் வந்து இந்த டயக்ராம்லேயே அப்படியே உல்டாவா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வியூ இருக்கு, அடுத்து லாஜிக்கல் இருக்கு, அடுத்து ஃபிசிக்கல் இருக்கு. அதே போல அந்த டாபிக்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் லெவல் சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாலேயே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் லெவல் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னத்த சொல்ல வருதுன்னா, ஹவு டேட்டா ஸ்டோர்ட் இன்டு டேட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஒரு டேட்டா பேஸில் போய் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் லெவல் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணு, இந்த ஃபிசிக்கல் லெவல் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த டேட்டா இருக்குல்ல, சர்டைன் டேட்டா இருக்கும், அதோட பாத்தையும் வந்து என்னன்னா ரிட்ரைவ் பண்ணுது, கொடுக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம இண்டெக்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அந்த பாத்தில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வேலை பார்க்குறது தான் ஃபிசிக்கல் லெவலோட வேலை. தென் லாஜிக்கல் லெவலுக்கு வரும். லாஜிக்கல் லெவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னன்னா, இப்போ ஃபிசிக்கல் லெவலோட மேலே இருக்குது லாஜிக்கல் லெவல், அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லுவாங்க. இது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ஃபிசிக்கல் லெவலோட மேலே இருக்க ஒரு படி மேலே இருக்கிறது தான் என்னன்னா லாஜிக்கல் லெவல் அப்படிங்கிறாங்க. அது எதை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 டேட்டா அப்படிங்கிறாங்க. இதை சொல்ல வருது தான் என்னன்னா லாஜிக்கல் லெவல் அப்படிங்கிறாங்க. தென் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் வி லாஜிக்கல் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிசிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கீப் இன் டேட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா,
லாஜிக்கல் லெவல் டேட்டாவும் அங்கே தான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் அந்த ஹைட் பண்ண டேட்டாவும் எங்கே இருக்குன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2 பாயிண்டில். தென் லாஸ்ட்டாக பார்த்தது வியூ லெவல். வியூ லெவல் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தி டேட்டா பேஸ். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாலே மேலே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வியூ லெவல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னாங்க. இது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா என்டைட்டி டேட்டா பேஸ், ஃபுல் டேட்டா பேஸையும் வந்து சொல்கிறது தான் எதுனா வியூ லெவல். ஃபிசிக்கல் லெவலுங்கிறது எதை சொல்லணும்னா அந்த நம்ம எதை கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் செர்டைன் லெவலாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் உள்ள தான் சொல்லுவோம். ஆனால் வியூ லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அந்த ஹோலான அந்த டேட்டா பேஸ் பார்க்குறது வேலை பார்க்கறது தான் வியூ லெவல் அப்படி சொல்கிறாங்க. தென் வந்து இந்த யூசர் ஒன்லி இன்ட்ராக்ட் பிட்வீன் டேட்டாபேஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ரிமைன் அன்வியூடு. எப்படின்னா யூசருக்கு தேவையானது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வியூ பண்ண முடியும். அந்த செர்டைன் பின்னாடி உள்ள காம்ப்ளெக்ஸான சூழ்நிலை அந்த டெவலப்பர் வந்து ஹைட் பண்ணுறது அதெல்லாம் இவர் வந்து பார்க்க முடியாது, இவரால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி சிஸ்டம் கேன் பி மல்டிபிள் வியூ ஆஃப் தி சேம் சிஸ்டம். என்னன்னா அந்த டேட்டா இருக்குல்ல அதுக்கு வந்து என்ன மல்டிபிள் வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ஸ் ஸ்கீமா அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ் ஸ்கீமா ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்கீமானா என்னென்னு பார்த்துப்போம். ஸ்கீமானா என்னென்னா ஒரு டேட்டா பேஸில் ஓவரால் டிசைனை வந்து சொல்கிறது தான் என்னன்னா ஸ்கீமா வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து என்னன்னா ஒரு வேரியபிளை வந்து நம்ம டேட்டா பேஸில் இன்க்ளூட் பண்ணுறோம், அதையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்கீமா அப்படிங்குவாங்க. தென் இன்ஸ்டன்ட்க்கு வந்துடும். இன்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் வந்து என்ன நார்மலாக என்ன நடக்கும்னா ஒரு இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது ஒரு டேட்டா பேஸில் வந்து நம்ம பண்ணோம்ல. இப்போ இன்ஸ்டன்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்குவாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ்னு நம்ம நார்மலாக தெரியும். இன்ஸ்டன்ஸ்னா ஒரு சீக்கிரம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வேலை நடக்கிறதுல அதுதான் இன்ஸ்டன்ஸ்வாங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், அது வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அதனால அந்த டேட்டா என்ன ஆகும், அந்த மொமெண்டமில் பர்டிகுலர் டைமில் வந்து அந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த டேட்டா வந்து எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். தென் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்கீமா, லாஜிக்கல் ஸ்கீமா, அடுத்தது சப் ஸ்கீமா. மேலே பார்த்த மாதிரி தான் ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், அடுத்தது வியூ